அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை வட்டி விகிதங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். நள்ளிரவில் சிக்கிய முன்னாள் அமைச்சரின் மகன் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். யாழ்ப்பாணம் A9 வீதியில் வெடித்த மக்கள் போராட்டம் இடையூறு விளைவித்த காவல்துறை. 4 மணி நேர நீர் விநியோக தடை, வெளியான அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் மீண்டும் உயர்ந்த மசகு எண்ணெய் விலை. இசை கச்சேரியில் மாயமான 500 தலைக்கவசங்கள், போலீசார் விசாரணை. நீர்வீழ்ச்சியில் பாய்ந்த முச்சக்கர வண்டி. துறைமுகத்தில் கைவிடப்பட்டுள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள வாகனங்கள். மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் பதற்றம், குவைத்துக்கான விமான சேவைகள் முடக்கம். உக்ரைன் சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 10 பேர் உயிரிழப்பு. நீதிமன்ற உத்தரவிற்கு அமையவே செம்மணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கொள்கை வட்டி விகிதத்தை தற்போதைய 8.75% என்ற நிலையிலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை குழு நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கால கணிப்புகளை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள பதற்ற நிலைமைகள் காரணமாக உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பண்டங்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலைமை உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதுடன் பல்வேறு வழிகளில் இலங்கை பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. உள்நாட்டு எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வின் காரணமாக இலங்கையில் பணவீக்கம் ஜூன் 2026 ஆண்டு அடிப்படையில் 6.8% அதிகரித்துள்ளது. ஹபரணி, அலதோயா பகுதிகளில் பிரதான பொருட்களை தேடும் நோக்கில் அனுமதியின்றி காணியொன்றில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் திகதி இரவு வேளையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தற்போது உயிரிழந்த முன்னாள் புத்த சாசனம் மற்றும் காணி அமைச்சர் ஒருவரின் 50 வயதுடைய மகன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் 25, 26, 31 மற்றும் 44 வயதுடைய கந்தலாய், அலுதோய மற்றும் இப்படுகம ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாகும். ஹபரணி திருகோணமலை வீதியில் யகாபங்குவ அருகில் அமைந்துள்ள காணியொன்றிலேயே இந்த அனுமதியற்ற அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்திலும் சந்தேக நபர்கள் 8 அடிகள் வரை ஆழத்திற்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். சந்தேக நபர்களுடன் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டிகள், இரும்பு கம்பிகள் மற்றும் பூசை பொருட்கள் உள்ளிட்ட பல வழக்கு பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக வந்தனர். இதன்போது மயானத்திற்கு வெளியே A9 வீதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகம் என்பது வெறும் கண்துடைப்பாகவே காணப்படுகின்றது. எனவே எமது பிரச்சனைக்கு சர்வதேச விசாரணையே வேண்டும். தினம் தினம் சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து வெவ்வேறு விதத்திலான கொடூரங்களை எடுத்துக்காட்டும் மனித இயல்பு தொகுதிகள் வெளிப்படுகின்றன. கடந்த கால சிங்கள படைகளாலும் அரசாங்கத்தினாலுமே இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. எனவே இதற்கு சர்வதேச தீர்வு வேண்டும் என்று தெரிந்தனர். போராட்டத்தில் காணாமல் ஆகப்பட்டோரது சங்கத்தினர், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீர் விநியோகம் தடைபடும் என வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது.
அதன்படி குருநாகல் கண்டி பகுதிகளுக்கு உட்பட்ட ராஜபிகல சேவை நீர்த்தேக்கம், மெதவல பழைய சேவை நீர்த்தேக்கம், மெதவல புதிய சேவை நீர்த்தேக்கம் மற்றும் கல்கிதர சேவை நீர்த்தேக்கம், மாவத்தகம சேவை பகுதி ஆகிய திட்டங்களின் கீழ் நீர் விநியோகிக்கப்படும் பகுதிகளுக்கு மட்டுமே நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் விநியோக தடையினால் நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களையும் வருத்தத்தை தெரிவிப்பதுடன் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $92 அதிகமாக விற்பனையாகி வருகின்றது. இதேவேளை WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $85 அதிகமாக விற்பனையாகி வருகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் சர்வதேச சந்தை நிலவரங்களால் மசகு எண்ணெய் விலையில் இந்த திடீர் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. ஹொரணை பொது மைதானத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியை காண வந்த பார்வையாளர்கள் சுமார் 500 பேரின் தலைக்கவசங்கள் மர்மமான முறையில் மாயமாகியுள்ள விடயம் குறித்து போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த வார இறுதியில் ஹொரணை பொது மைதானத்தில் இன்னிசை கச்சேரி ஒன்று நடைபெற்றுள்ளது. அதன்போது இன்னிசை கச்சேரியை பார்வையிட வந்தவர்கள் வாகனங்களுக்கான தரிப்பிட கட்டணங்கள் அறவிட்ட பெண்ணொருவரிடம் தங்கள் தலைக்கவசங்களை ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளனர். கச்சேரியை காண வந்த குழுவினர் கச்சேரி முடிந்த பிறகு தலைக்கவசங்களை திரும்ப பெற அவர்கள் வந்தபோது அந்த இடத்தில் இருந்து பெரும்பாலான தலைக்கவசங்கள் காணாமல் போயிருந்தமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து ஹொரணை தலைமையக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து போலீசாருக்கு ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளன. முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். நல்லதண்ணியில் இருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் 2 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 2 சிறுவர்களும் தற்போது பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான தடுத்து வைப்பு கட்டணங்கள் காரணமாக இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு சுமார் 1000 சொகுசு கார்களை விடுவிக்காமல் இருப்பதாக இலங்கை சுங்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 40,000 இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இவை மறு ஏற்றுமதி மற்றும் போர் காரணமாக துபாய் போன்ற நாடுகளுக்கு அனுப்ப முடியாததால் இந்த வாகனங்களில் இறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றன. இதேவேளை மறு ஏற்றுமதிக்காக அம்பாந்தோட்டை வரும் வாகனங்களும் தடுத்து வைப்பு கட்டண சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்குமதி செய்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தியிருந்த சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரை விடுவிக்க முயன்ற போது இலங்கை இறக்குமதியாளர் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளார் என்று சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இதனை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று முன்தினம் முதல் ஜூலை 26 வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது +9417771979 அல்லது +9474441979 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியோ பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் சரக்கு கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் 4 இந்தியர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் இருந்து சோளம் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட MV கோல்டன் லியோ வணிக கப்பல் மீது ரஷ்யா 3 குரூஸ் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதேவேளை கப்பலில் இருந்த 17 மாலுமிகளுடன் 8 பேர் மீட்கப்பட்டதுடன் படுகாயமடைந்த மற்றொரு இந்தியர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். வணிக கப்பல்கள் மீதான மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச கடல் போக்குவரத்து சுதந்திரத்திற்கு தடையானது என்றும் இத்தகைய தாக்குதல்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது.
கருங்கடல் பகுதியில் உக்ரைன் ரஷ்யா இடையே பரஸ்பரம் எண்ணெய் மற்றும் தானிய கப்பல்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றின் உத்தரவிற்கு அமையவே முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மொரோனா தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் அடங்கிய விசேட தூதுக்குழுவினரின் செம்மணி விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே தனது தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது என்றும் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்திற்கு எதுவித பிரச்சனையும் இல்லை எனவும் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. நீதிமன்ற மருத்துவ அதிகாரி, நீதி அமைச்சர் உட்பட இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பான குழுவினர் அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதன் அறிக்கைகள் அவ்வப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன. இதில் அரசாங்கத்திற்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் இந்த செயற்பாடுகளில் எதுவித பிரச்சனையும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினரின் இந்த கண்காணிப்பு விஜயம் குறித்து அரசாங்கத்திற்கு விசேடமாக எந்தவொரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.